ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பிரேமண்டே த்ரில்லு பிராப்திரஸ்து மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த படத்தில் ஹீரோவோட பேர் மதுசூதன், ஹீரோயினோட பேர் ரம்யா. ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்க ஃபேமிலியோட ஒரு கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேர் வீட்லேயும் அவங்களுக்காக கல்யாணத்துக்கு நிறைய வரன் பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோயின் வர பையன் எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஹீரோவை வர பொண்ணுங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ண பையனுக்கும் ஹீரோவை ரிஜெக்ட் பண்ண ஒரு பொண்ணுக்கும் தான் இன்னைக்கு கல்யாணம். இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும் இந்த கல்யாணத்துக்கு வந்ததே இங்கேயாவது இவங்களுக்கு ஏதாவது வரம் செட் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக தான். ஹீரோயின் அந்த கல்யாணத்தில் பிரியாணி நல்லா இல்லைன்னு சண்டை போட்டுட்ருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவுக்கு அவங்கள பிடிச்சிரும். ஏன்னா அவருக்கும் கல்யாணத்தில் போடுற பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் அவங்களுக்கு வாங்கி வச்சிருந்த சாரியை ஹீரோயினோட அம்மா இந்த கல்யாணத்தில் கிஃப்டாக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை திருட்டுத்தனமாக வந்த கிஃப்ட்லேருந்து யாருக்கும் தெரியாமல் எடுக்க ஹீரோயின் ட்ரை பண்ணுவாங்க. இதை பார்த்த ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அரேஞ்ச் மேரேஜ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தான் ஹீரோவை ஏன் பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு அவர் சொல்வார். இவர் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸோட. அதனால் இவர் வேலைக்கு போகிற டைம் நைட்டாக இருக்கும். அப்புறம் அவங்க அப்பாவுக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். அதுக்காக இவர் லோன் வாங்கியிருப்பார். இந்த ரெண்டு விஷயத்தையும் கேட்ட பொண்ணுங்க இவரை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் ஏன் வந்த பையனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க சின்ன வயசில் இருந்து எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவங்க லைஃப் த்ரில்லிங்காக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அதனால் ஒரு போரிங் லைஃப் வேண்டான்னு தான் வந்த பையனை எல்லாரையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லைஃப்னால் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். அதை அப்போவே பேசி டீ குடிச்சிட்டே அதை சால்வ் பண்ணி நிம்மதியாக தூங்கணும். இந்த மாதிரி ஒரு லைஃப் தான் எனக்கு வேணும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க இவங்களுக்கு தெரியாமல் அவங்க ஃபேமிலி இவங்க மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை பிடிச்சதுனால இவங்களும் அந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லுவாங்க. இப்போ இவங்க கல்யாணமும் நடக்குது. கல்யாணமான முதல் 2 மாதம் மட்டும் இவங்க நினச்ச மாதிரி இவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். அது வரைக்கும் லீவில் இருந்த ஹீரோ அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதனால் அவர் நைட் டைம் வேலைக்கு போயிடுவார். ஹீரோயின் காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஹீரோ அடிக்கடி ஒரு கால் வந்தால் தனியாக எடுத்துகிட்டு போய் பேசுகிறத ஹீரோயின் நோட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பேண்ட் பாக்கெட்லேருந்து இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் பில்லையும் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் வச்சு ஹீரோவுக்கு யார் கூடயும் அஃபேர் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் ஸ்ட்ராங்காக நம்புவாங்க. அதை பற்றி ஹீரோக்கிட்டேயே டேரெக்டாக கேட்டுருவாங்க. ஆனால் அவர் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு இவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்களுக்கு இவர் எதையோ மறைக்கிறாரு அப்படின்னு நல்லாவே தெரியும். ஹீரோயின் விடாமல் அவரை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் அவர் ஒரு விஷயத்த சொல்வார். அவருக்கு அஃபேர்லாம் இல்லை, அவர் ஒரு திருடன். செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி மட்டும் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு அவர் நடத்திட்டு இல்லை, அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி திருட்டு வேலையும் பண்ணிகிட்ருப்பாங்க அவர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தான். அதுக்கு காரணம் அவங்க அப்பாவுக்காக அவங்க வாங்கின லோன் தான். அதை திருப்பி கட்டலைன்னா அவங்க வீட்டை கடன்காரங்க எடுத்துப்பாங்க. அதுக்காக தான் இந்த வேலையை அவர் பண்ணிகிட்ருப்பார். இதை தெரிஞ்சதும் முதல்ல ஹீரோயின் சண்டை போட்டு இந்த வேலையை விட சொல்லுவாங்க. ஹீரோயினுக்காக இவரும் அந்த திருட்டு வேலையை விட்டுட்டு ஒரு நார்மலான ஒரு வேலைக்கு போய் சேருவார். ஆனால் அதில் வர சேலரியை வச்சு அவரால் அந்த லோன் அமௌண்ட்டை அடைக்க முடியாது. அதனால் மறுபடியும் திருட்டு வேலைக்கு தான் போவார். இதை தெரிஞ்ச ஹீரோயின் அவர் கூட சண்டை போட்டுட்டே அவர் பின்னாடியே போயிருப்பாங்க. இப்போ ஹீரோக்கும் வேறு வழி இல்லாமல் இவங்களையும் கூப்பிட்டுட்டு தான் ஒரு இடத்துக்கு திருட போயிருப்பார். அங்கே ஹீரோ திருடுறதுக்காக நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறதை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அந்த த்ரில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இனிமேல் அவங்களும் ஹீரோவை தான் போய் எல்லா வீட்லேயும் திருட போகிறதா அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் லைஃப்பை இந்த மாதிரி ரிஸ்கில் வைக்கிறதுக்கு ஹீரோவுக்கு பிடிக்காது. ஆனால் அவரை எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி இவங்க அதுக்கு ஒத்துக்க வைப்பாங்க. இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகுது, ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த படத்தில் காமெடியை கலந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.